அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையிலா வரங்களை நமக்களித்தார், வரையிலா வரங்களை நமக்களித்தார், தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலியை அருள் திரு ஜி அருள் இருதயம் நமது வேலை நகரில் முன்னாள் அதிபராக இருந்தவருடைய ஆன்ம இழப்பாற்றிற்காக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் கருத்துகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலியில் எழுதி வைத்த கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass offer for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Strain Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இன்றைய நாளில் இடுக்கமான வாயில் வழியாக நம்மை நுழைய அழைக்கின்றார். எங்கு இறை ஆட்சிக்கு நுழைய நம்மை அழைக்கின்றார். அந்த இடுக்கமான வாயில் பிறர் அன்பு. பிறர் அன்பில் நாம் திளைத்து ஆண்டவர் வழியில் செல்லும் பொழுது, பிறர் அன்பின் மூலமாக இறை அன்பை காணும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம். ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இறை ஆட்சியில் இறை அரசை குடியுரிமை பெற்ற பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்க பெற்றவர்களாக என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே பிறர் அன்பின் மூலமாக இறை அன்பை நாம் தேடும் பொழுது அங்கு ஆண்டவரின் வல்லமை நம் வீட்டிலும் நம் இல்லங்களிலும்
நம் வாழும் சமூகங்களிலும் நிலை பெறுகின்றது. ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த அன்பு உங்களிடமும் என்னிடமும் ஒளியாக மலர்கின்றது. இறை அரசு மலர்கின்றது. அந்த எண்ணத்துடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கேருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைத்தான். அவர்கள் வேற்றினத்தாரின் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் கையால் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது.
எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் ஏசையா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இழக்கின்றாள், உன்னை பார்த்து நகைக்கின்றாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கின்றாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு அரசரின் ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினேவில் தங்கியிருந்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரம் அதுவே. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுளே, உமது கோவிலில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளை, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். Alleluia,
நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்குமான வாயிலின் வழியாக நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இன்றைய நாளில் இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள், உங்களுக்கு தூய்மையானதை எதையும் நாய்களுக்கோ அல்லது உங்கள் முத்துகளை எதையும் பன்றிகளுக்கோ போடாதீர்கள் என்று ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வை கொடுப்பதாக நாம் இங்கு காண்கின்றோம். நாம் இறையரசில் நுழைய நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் மூலமாக காட்டுகின்றார். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனி நாட்டில் சித்திரவாதை கேம்ப், அப்படியாவது சித்திரவதை ஒரு கேம்ப் மாதிரி வைத்து அங்கு யூதர்களை துன்புறுத்தினார்கள். கிட்டத்தட்ட பெண்களும் குழந்தைகளுமே 80,000க்கு மேல் அதிகமானவர்களை கொண்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் கேம்ப் அப்படின்னு சொல்கிற அந்த கேம்பில் ஒரு பெண்மணியுடைய டைரியில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி இவ்வாறு எழுதியிருக்கின்றார்: ஆண்டவரே, எங்களை துன்புறுத்துவர்களை அவர்கள் துன்புறுத்தும் அந்த செயலின் பொருட்டு அவர்களை துன்புறுத்தாதேயும், மாறாக அவர்கள் காட்டிய அந்த கொடூர செயலுக்காக நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த மனமாற்றத்திற்காக அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். உம்முடைய இரக்கம் அவர்களுடைய மனமாற்றமாக அவர்களை மாற்ற செய்யுங்கள் என்று அவர் இவ்வாறு அந்த டைரியில் குறிப்பில் இவ்வாறு அந்த பெண்மணி எழுதி வைத்திருந்ததை பின்பு அவர்கள் படித்து அது மிகவும் பிரபலமானதாக தென்பட்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லும் அந்த தூய்மையான பொருள் நம்மளுடைய தூய்மையான அன்பு. நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம், தூய உள்ளத்தினர் என்று திருப்பாடல் ஆசிரியரில் எழுதியுள்ள அந்த வசனத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது, தூய உள்ளத்தினர், தூய அன்பு உள்ளவர்கள், உங்கள் அன்பு தூயதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வாறு நம்மளுடைய அன்பை தூயதாக நம்ம இருக்க வேண்டும் என்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார்.
ஆனால் அந்த தூய அன்பு நீங்கள் எங்கே செலுத்துகிறீர்கள்? எந்த இடத்தில் உங்களுடைய தூய அன்பு நீங்கள் செலுத்துகிறீர்கள்? பொன்னிலோ, பொருளிலோ, அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பத்தில், சுயநலத்தில் நீங்கள் செலுத்தும் பொழுது அங்கு உங்களுடைய அன்பு நிராகரிக்கப்படுகிறது. மாறாக ஆண்டவரின் பொருட்டு பிறர் மீது உங்களுடைய அன்பை நீங்கள் செலுத்தும் பொழுது அங்கு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். முத்துக்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சொற்கள், கனிவான சொற்களை நீங்கள் பிறரிடம் செலுத்தும் பொழுது அதற்கு ஏற்ற கைமாறு உங்களுக்கு கிடைக்கும். பிறர் உங்களுக்கு நல்ல செயல்களையும், பிறரிடம் உங்களுடைய நல்ல சிந்தனைகளையும் நல் வார்த்தைகள் மூலம் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த முத்து பலனுள்ளதாக செல்லும். மாறாக உங்களுக்கு பொருள் ஈட்ட வேண்டும் அல்லது பிறரிடம் ஆதாயம் பெற வேண்டும் என்று சுயநலத்தோடு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அங்கு உங்களுடைய முத்தான சொற்களும் பண்டிகள் போல அது வீணாக மிதிப்படக்கூடியதாக மாறி போகின்றது. இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள் என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில், எனக்கு அவன் அவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிட்டான், அவனை எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு இவ்வளவுக்கு ஒரு துரோக செயலை இவன் செய்வான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, என்னை துன்புறுத்தினான் என்று நம்மளுடைய வஞ்சகத்தையும் நம்மளுடைய பழிவாங்கும் குணத்தையும் பிறரிடம் நாம் காட்டும் பொழுது அங்கு நாம் பிறரை போன்று அந்த அகண்ட வாயில் வழியாக நாம் செல்கின்றோம். ஆண்டவர் மன்னிக்கும் குணம் கொண்ட ஆண்டவரின் அந்த மன்னிக்கும் அந்த தன்மையை பெற்றவர்களாக அந்த இடுக்கலான வாயிலை மறந்து விடுகின்றோம். நாமும் ஆண்டவரிடம் நமது அன்னையிடம் வேண்டுதல்களையும் மண்டாட்டுகளையும் வைக்க வந்திருக்கும் நாம் சுயநலமற்றவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை மாற்றுவதை போல எனக்கு அடுத்திருப்பவருடைய வாழ்வையும் மாற்றுங்கள், அவனுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள், நான் பிறரை மன்னிப்பது போல என்னுடைய குற்றங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று நாம் நம்மை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை அவரிடம் கையளிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எப்பொழுது நம்மளுடைய செயல்கள் பிறரை அன்பு செய்வதன் மூலமாக இறைவனை நோக்கி செல்கின்றதோ, பிறரை அன்பு செய்து அவர் மூலமாக இறைவனை தொழும் பொழுது அந்த வேண்டுதல்களும் நம்மளுடைய மண்டாட்டுகளும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம்மளுடைய இடுக்கமான வாயில் பிறருடைய குற்றங்களை மன்னித்து பிறருக்கு நாம் சிந்திக்கும் எதிரான செயல்களை மறந்து, பிறரை என்னுடைய சகோதரன், பிறர் என்னுடைய உடன்பிறப்பு, பிறர் என்னுடைய சாயலாக இருக்கிறார்கள், அவர்களை நான் ஆண்டவரை அவர்களுடைய முகத்தில் கண்டு நான் அன்பு செய்வேன் என்று நீங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து அவர்களுக்காக மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய காரியங்களையும் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி அதில் வெற்றி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். பின்வரும் காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுகின்றார். ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் விடுக்கும் அழைப்பு, அந்த இடுக்கமான வாயில் பிறர் அன்பை முழுமையாக கற்றுக்கொண்டு அதன் வழியாக செல்லும் அந்த இடுக்கமான வாயில் வழியாக வருவீர்களா என்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக நம் வாழ்வை மாற்றுவதற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். ஆண்டவர் நிறைவான அருளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா,
பாவக்குழியில் விழுந்து இறைவா குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழியில் விழுந்து இறைவா கரையா பாவத்தை போக்கிடுவே கரையா பாவத்தை போக்கிடுவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி பண்டாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமக்கு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈரேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்மையை கையளித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுகம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறை மாவட்டத்தின் பரிபாலகர் எல் சகாயராஜ், எல்லா திருநிற ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து
அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உள்ளமிலும் கோயிலில் உறவென்னும் தீபமே வாழ்வென்னும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா உறவின் தெய்வமே என்னை உரைத்திடவா அன்பின் சங்கமமே என்னை தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊக்கம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவே கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இறை இயேசுவை கையிலேந்தி எல்லா காலம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுக்கு மற்றும் இணையதளம் மூலம் சமூக ஊடகங்கள் மூலம் வழியாகவும் பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களில் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தாரும் புனித அன்னை ஆரோக்கிய அன்னையே, ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசீரும்
அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையக